இங்கே பாருங்க, இதுதான் மட்டி பழம். பழத்திலே ரொம்ப டேஸ்டான பழம் இந்த பழம் தான் சொல்லலாம். டேஸ்ட் மட்டும் இல்லை, மனம் வேறு லெவலில் மனமாக இருக்கும். ஸ்மெல்லு இங்கே ஒரு ரூமில் இந்த பழத்தை பழுக்க வச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கும். இந்த பழத்தோட ஸ்மெல்லு அவ்வளோ மனமாக இருக்கும். இது இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்குல்ல, புவிசார் குறியீடு. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இந்த மட்டி பழம் தான் புவிசார் குறியீடு அவார்டு கிடச்சிருக்கு. புவிசார் குறியீடு கொடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான புவிசார் குறியீடு கிடச்ச பழம் இந்த மட்டி பழம் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே கல் இருக்கும். எல்லா பழத்துலையும் கல் இருக்காது. ஒரு சில பழத்துக்குள்ள கல் இருக்கும். கல்லுனா டைல்ஸ் கல், மார்பிள் கல், கிரானைட் கல், அந்த மாதிரி கல் இருக்காது. அது ஒரு சின்ன கல்லாக இருக்கும். அது சாப்பிட்டவங்களும் தெரியும். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நிறைய இந்த மட்டி பழத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ இதாக இருக்கும். சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.